The distance time graph for uniform motion. The table shows the distance walked by a person at different time. The tabular column is given for uniform motion, time in minute, distance in meter. For 0 minute, distance is 0. 5 minute, distance is 500 meter. 10 minute, distance is 1000 meter. 15 minute, distance is 1500 meter. 20 minute, 2000 meter. 25 minute, 2500 meter. Here equal distance பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500, 2000, 2500 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோனா 500 ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி டைம் டேக்கன் 5, 10, 15, 20, 25 அதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த டேப்லர் காலம் வந்து என்னது யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இதுக்கு நம்ம டேப்லர் காலம் கிராஃப் போட போகிறோம். டேப்லர் காலத்தை யூஸ் பண்ணி ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். இங்கே டிஸ்டன்ஸ் கவர்டுனா என்னது எஸ்ஸு, டைம் டேக்கன்னா என்னது டி. இப்போ இதுக்கு கிராஃப் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். டைம் இன் மினிட் தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், distance in meter in y axis. இப்போது டைம் என்னது 0, 5, 10, 15, 20, 25. டிஸ்டன்ஸ் வந்து 0, 500, 1000, 1500, 2000, 2500. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு 0, 5க்கு 500, 10க்கு 1000, 15க்கு 1500, 20க்கு 2000, 25க்கு 2500. இது மார்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரைட் லைன்னா அது வந்து என்னது யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்லோப் எடுக்கிறோம், ஏபிசின்னு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஏசிக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக. அதே மாதிரி பிசிக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக 2 லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடுக்கு கேல்குலேஷன் போட போகிறோம். ஃபார்முலா என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். இப்போது இங்கே ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன், சேஞ்ச் இன் distance by change in time. இப்போது இந்த ஸ்லோப் பாருங்க, பிசின்றது வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்? எஸ்ஸு. ஸோ S1ன்றது 2000, S2ன்றது 2500. அதே மாதிரி டைம் டேக்கன் T1ன்றது 20, T2ன்றது 25. இப்போ இதுக்கு கேல்குலேஷன் போட போகிறோம். அப்போ பிசி பை ஏசி ஈக்குவல் டு S2 மைனஸ் S1 பை T2 பை T1 ஈக்குவல் டு 2500 மைனஸ் 2000 பை 25 மைனஸ் 20. 500 பை 5 டிவைட் பண்ணனா 100 மீட்டர் பர் மினிட் கிடைக்கிது. இப்போது கிராஃபில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லோப்பு கீழே இருக்க ஸ்லோப்பு கேல்குலேஷன் போட போகிறோம். அதுவும் ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம் ஏபிசி. அதுக்கு கீழே 2 லைன் போட்டிருக்கோம் T1, T2. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் சைடில் 2 லைன் போட்டிருக்கோம் S1, S2. T1ன்றது 5, T2ன்றது 10, S1ன்றது 500, S2ன்றது 100. இப்போ இதுக்கு கேல்குலேஷன் போட போகிறோம். ஏசி பை பிசி பை ஏசி ஈக்குவல் டு S2 minus S1 by T2 minus T1, 1000 minus 500 by 10 minus 5 equal to 500 by 5 equal to 100 மீட்டர் பர் மினிட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேல்குலேஷனுக்கும் 100 மீட்டர் பர் மினிட் தான் கிடச்சிது.
செகண்ட் கேல்குலேஷனுக்கும் 100 மீட்டர் பர் மினிட் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பர்சன் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் நடந்து போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். டைமும் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் வந்து இங்கே கேல்குலேஷன் பார்ட்டில் புக்கில் சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே கீழே போட்டிருக்கேன். The slope is straight line. Speed equal to distance covered by time taken. BC by AC equal to 500 meter by 5 minute equal to 100 meter per minute. The person cover equal distance in equal interval of time. So the distance time graph is uniform motion. Next, non-uniform motion. இதுக்கு வந்து ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. டைம் இன் செகண்ட், டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். 0 செகண்ட் 0 மீட்டர், ஃபார் 2 செகண்ட் 1 மீட்டர். அதே மாதிரி 4 செகண்டுக்கு 4 மீட்டர், 6 செகண்டுக்கு 9 மீட்டர், 8 செகண்டுக்கு 16 மீட்டர், 10 செகண்டுக்கு 25 மீட்டர், 12 செகண்டுக்கு 36 மீட்டர். The distance traveled by a car in a time interval of 2 seconds. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவலாக இருக்குது. 2, 4, 6, 8, 10, 12 இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 25, 36 வந்து வேரியாக இருக்குது. அதான் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இது வந்து டெஃபினேஷன் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போது இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சஸில் டைம் இன் ஹவர், ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் 0, 0, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2, 4, 6, 2, 2 எடுத்திருக்கேன் எக்ஸ் ஆக்சஸில். ஒய் ஆக்சஸில் 5, 10, 15, 20, 25, 30 அப்படி 5, 5 எடுத்திருக்கேன். அப்போ 5, 5 எடுத்தால் 2 லைன்ன்றது 1, அடுத்த 4வது லைன் வந்து 2, 6th லைன் வந்து 3, 8th லைன் வந்து 4, 10th லைன் வந்து 5. இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கல, ஒரு கர்வ் மாதிரி கிடைக்குது. அப்போது இந்த கார் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ இது வந்து என்னது, திஸ் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். The graph is not a straight line, so the car travel in unequal distance in equal interval of time. So distance time graph is non-uniform motion.